ஹலோ ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருப்பீங்களென்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் நாய்னாதீவு நாகபூசணி அம்மன் கோயிலுக்கு. நான் ஜப்னாவிலேருந்து குறிக்கட்டுவானுக்கு பஸ்ஸில் வந்து பஸ்ஸில் இருந்து குறிக்கட்டுவான்லேருந்து போட் எடுத்து அங்கே போகிறேன்னா இப்போ பஸ்ஸில் வந்து கொண்டு இருக்கிறேன். பொங்குடி தீவு வேலனை அதெல்லாம் தாண்டி இங்கே வந்து கொண்டு இருக்கிறேன். பஸ்ஸில் வந்து குறிக்கட்டுவானுக்கு வந்து போட் எடுத்து தான் அங்கால நைனாதீவுக்கு போகணும். உங்களை நான் நைனாதீவுக்கு வந்து உங்களை நான் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க என்னோட இன்றைக்கு நைனாதீவு நாகபூசணி அம்மன் கோயில் தரிசிச்சுட்டு வரலாம். இன்றைக்கு தான் நீங்கள் இந்த சேனலுக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் என்னைய சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். போட்டுக்கு வந்துட்டேன். போட்டில் வந்த உடனே அங்கே தெரியுது அம்மன் கோயில் தெரியுது. கோபுரம் காணவே உடம்பெல்லாம் புல்லரிக்குது. இவர் தான் எங்களோட கேப்டன். அவர் தான் போட்டு ஓட்டிட்டு போகிறார். அவருக்கு பின்னாடி இருக்கிற சீட்டில் தான் நான் உட்காந்து இருக்கிறேன். வாங்க போவோம். அவ்வளோ பெரிய தூரம் உண்டு இல்லை, ஒரு 45 மினிட்ஸ் தான் இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே ஒரு போட் போகுது. நான் நினைக்கிறேன் நைனாதீவுலேருந்து அது குறிக்கட்டுவான்னு போய்கொண்டிருக்கு. இப்படித்தான் வெளிப்புறத்தில் எல்லாம் ஆட்கள் தூங்கி கொண்டு போவாங்க. நானும் வெளியே தான் இருக்க பார்த்தேன். அவங்க என்ன உள்ளே போக சொன்னாங்க. வெளியே இருக்கு வேணாம்னு சொல்லி அவங்க சொல்கிறது கேட்கும். சில பேர் கேட்க மாட்டாங்க, மேலேருந்தே வருவாங்க. நான் உள்ளே வந்து டிரைவருக்கு பின்னாடி சீட்லேயே உட்காந்துட்டு என்ன செய்கிறாரு. அவர் சும்மா அதை வீலை பிடிச்சிருக்கிறாரு. அவர் ஃபோன் கதைச்சி கொண்டிருக்கிறார். கப்பல் தண்டுபாட்டில் போகுது. ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. என்னன்னு தெரியாது. கடல் கொந்தளி போகும் என்னன்னு தெரியாது. ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. இப்போ கோயில் நல்லா தெரியுது. கோபுரம் நல்லா தெரியுது. நல்ல ஒரு கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே உடம்புக்கு ஒரு மாதிரி இருக்கும். வாய்ஸ் கட் செப்பரேட்டாக தான் போடுறேன். என்ன சொன்னால் எனக்கு அவ்வளோ கதைக்க வராது. வீட்டை வந்து செய்வேன். பேசாமலே வீடியோ எடுத்துகிட்டு இங்கே வந்து வாய்ஸ் கட் போடுறேன். இது வந்து பௌத்த அடியார்கள் இதில் இறங்கி விகாரைக்கு போகிறாங்க. அவங்கள முதல்ல இறக்கிட்டு தான் அங்கே போவாங்க. அது வடிவாக செய்து வச்சுருக்காங்க. இறங்கு துறை தெரியுது. நாகவிகாரை அங்கே இறங்கு துறை. இதில் இறங்கி மக்கள் நடந்து போவாங்க. ஒரு ஃபேமிலியோ 2 ஃபேமிலியோ தான் இருந்தது. இப்போ நாங்கள் இங்கால வந்துட்டோம். இப்போ நான் இறங்கிட்டேன். இப்போ போட்டில் இருந்து இறங்கிட்டேன். கோயிலுக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறேன். இப்படி தான் எங்கட இறங்கு துறை இருக்குது. அதையும் கொஞ்சம் வடிவாக செய்யலாம். அவங்க புத்த விகாரைக்கு செய்து வச்சிருக்கிற மாதிரி எங்கட ஆக்களும் இதை வடிவாக பார்த்து செய்து வைக்கலாம். ஆனால் கோபுரம் அந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பெயிண்ட் ஒர்க் ரொம்ப கண்ணை கவர்ச்சியாக இருக்குது. பிரம்மாண்டமாக இருக்குது. 2 யானை 2 பக்கம். கோபுரம் நடுவில் பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது. கோயிலுக்குள்ளே வந்துட்டேன். நந்தி கோயிலை பார்த்தபடி இருக்குது. அது வெளி கோபுரம். இங்கால கோயில் உள் கோபுரம் இங்கால இருக்குது. நந்தி அம்மனை பார்த்தபடி இருக்குது. இந்த கோபுரம் தான் அங்கேருந்து தெரியும். கடலில் வாயக்கியே தெரியும். வெளி கோபுரம். நைனாதீவில் இன்னொரு கோயில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதையும் பார்ப்போம். நைனாதீவை சுற்றி என்னெல்லாம் பார்க்கலும் அதையும் பார்த்துட்டு தான் வரும். முதல்ல கோயிலுக்கு போய் தரிசிச்சுட்டு வரும். கோயில் ஒவ்வொரு வெளியால் ஒவ்வொரு சிலைகளும் அது பண்ணியிருக்க பெயிண்டிங்
ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இதுக்கு முதல் நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறேன் ஒரு முறை, இது 2வது முறை வாரம். இதுக்கு ஒரு சனம் குறைவாக தான் இருக்குது. பெரிய நந்தி இருக்குது கோயிலை பார்த்துக்கிட்டே. ஒரு சிலையும் அந்த மாதிரி பெயிண்ட். சரியான வெயில், கோயிலை சுற்றி நடக்கிறதுக்கு அந்த வெயிலில் தான் நடக்கும். சரியான வெயில், மணலெல்லாம் பயங்கரமாக சூடு, கால் சூடு, நடக்கையில். இது ஒரு பக்கத்து கோயில், கோயில் ஒரு பக்கம். இது கிழக்கு மேற்கு, எனக்கு அது வடிவாக தெரியாது. அந்த வாசலுக்கு நேராக இங்கால வேறொரு ஒரு அம்பாளோட சிவலிங்கத்தோடு இருக்கிற அம்பாளோட இது இருக்குது, சிலை இருக்குது. ராவணனா மகாசுரனா தெரியாது. அவரோட தோளுக்கு மேலே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பில் செய்திருக்கிறாங்க. பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லா பெயிண்ட்டும் ஒரே விதமான கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு கவர்ச்சியாக கவர்ற மாதிரி. கோயிலுக்கு உள்ளே வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. கோயிலுக்குள்ளே சட்டையும் போட்டு போகலாது. கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியாது, வேணாம்னு சொல்லிக்கிறாங்க. சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். பக்கத்தில் தான் நாகவிகாரை இருக்குதுன்னு சொன்னாங்க. 700 மீட்டர் என்று சொன்னாங்க. சரின்னு நடக்க வெளிக்கிட்டேன். நடக்க துவங்கினா பிறகு தான் தெரிஞ்சுது அது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி. 700 மீட்டராக இருந்ததுக்கு சரியான வெயில், தார் ரோட்டில் நடக்கவே முடியலை. செருப்பு போட்டும் அந்த வெயில் தாங்க முடியாது. நடந்தே வந்துட்டேன். அமுத சுரபி என்று சொல்கிறாங்க. இந்த கோயிலில் ஒவ்வொரு நாளும் அன்னதானம் பண்ணுவாங்க. அதுக்கு பொறுப்பான ஆஃபீஸ் தான் இங்கே இருக்குது. அது அமுத சுரபி என்று சொல்கிறாங்க. அதுக்கு நிர்வாகம் வேறு, கோயிலுக்கு நிர்வாகம் வேறு. ஒன்றுக்கும் 3 வருஷத்துக்கு ஒருக்கா தேர்தல் வச்சு தான் அவங்க கமிட்டி தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொன்னாங்க. என்னோட ஆட்டோ டிரைவர் சொன்னார். இப்படித்தான் இருக்குது அந்த நாகவிகாரை இந்த வாசல். நான் உள்ளே ஒன்றும் போகவில்லை, வெளியே இருந்து அதை வடிவாக இருக்குதுன்றதுக்காண்டி கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். அதை வாசல்லே எழுதி ஒட்டியிருக்கிறாங்க, போட் போட்டிருக்காங்க. அனாவசியமாக நடமாடுறதோ வீடியோ எடுக்கிறதோ தடை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி. ஆனால் பக்கத்தில் ஒரு ஒரு புத்த பிக்கு ஏதோ பெயிண்ட் அடித்து கொண்டு இருந்தார். அவரை கேட்டு போட்டு நான் ரோட்டில் இருந்து எடுத்தேன் வீடியோ. இதுதான் அந்த இறங்குதுறை வடிவாக செய்திருக்காங்க. இதே மாதிரி செய்தால் எங்களோட கோயிலுக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இது நாகர்களுக்கு இடையில் ஏதோ ஒரு யுத்தம் நடந்த காலத்தில் புத்த பகவான் இவ்விடத்தில் இறங்கி ஸ்ரீலங்காவுக்காக வந்ததாக சொல்லப்படுது. அந்த இறங்கின இடம் என்று தான் சொல்கிறாங்க. அந்த சண்டையை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு முறை இங்கே வந்திருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடம்தான் இதுன்னு சொல்லப்படுது. சமாதானம் என்று சொல்லி வந்தவர் நாட்டையே ஆக்கிரமிச்சிட்டார். அதுதான் மன வருத்தமாக இருக்குது.
இடத்துல பாருங்கள், இந்த மதிலுக்கு அங்கால ஒரு ஓடு தெரியுது. அதில் ஒரு கடை இருக்குது. ஒரு ஐயாவும் உட்காந்துருக்குறாரு பாருங்கள். அந்த கடையில் தான் நான் என் வாலெட்டை துளைச்சினேன். அந்த கடையில் ஒரு ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிட்டு அந்த மேசையில் அப்படியே வச்சுட்டு வந்துட்டு திரும்ப எனக்கு கிடைச்சிது. நான் அதை பற்றின வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். இப்போ நாங்கள் ஊருக்குள்ளே போகிறோம். ஆட்டோ ஒன்று பிடிச்சி ஊருக்குள்ளே சுற்றலாம்னு போயிருக்கிறேன். இங்கே வந்து முக்கியமாக மதுபான கடைகளுக்கும் இறைச்சி கடைகளுக்கும் லைசன்ஸ் கொடுக்க இல்லைன்னு சொல்கிறாங்க, தரமாட்டாங்க. ஆனால் ஒரு கல் கடை இருக்கிறதா சொல்கிறாங்க. பிகாஸ் அந்த கல் வந்து இங்கேயே உற்பத்தி செய்கிறபடியாக, இந்த தீவிலேயே உற்பத்தி செய்கிறபடியாக அதுக்கு மட்டும் ஒரே ஒரு கடைக்கு அலோட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இறைச்சி கடைக்கோ வேறு எந்த மதுபான கடைகளுக்கோ லைசன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. கடற்தொழிலாளர்கள் தான் இங்கே கூடுதலாக இருக்கிறாங்க. 75% இங்கே இருக்கிற மக்கள் கடற்தொழில் தான் செய்கிறாங்க. சுனாமி வந்த டைமில் இந்தியாவில் ஒரு பிரச்சனை வர இல்லை. நல்லா இருக்குது தீவு. வடிவாக டூரிஸ்டுகளுக்கு பரிந்துரைச்சு வடிவாக திருத்தி செய்யலாம். இது ஒரு கோயில் இருக்குது. சுவாமி ஐயப்ப சுவாமியோட கோயில் ஒன்று இருக்குது. இலங்கையிலிருந்து இந்தியா போக முடியாதவங்க இங்கேருந்தே ஐயப்பனை வழிபட்டு விரதம் இருந்து இங்கே 18 படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த 18 படி இங்கேயே ஏறி வழிபட்டால் அங்கே இந்தியாவுக்கு போன பலன் இங்கே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. வசதி இல்லாதவங்க முறையாக விரதம் இருந்து இங்கே வந்து இந்த இருக்குது, இந்த 18 படி ஏறி போய் ஐயப்பனை தரிசிச்சுட்டு வந்தால் அங்கே இந்தியாவுக்கு போய் குருவாயூர் போய் கும்பிட்டு பலன் இங்கே கிடைக்கும் என்று சொல்கிறாங்க. நான் கிட்ட போகவில்லை, நான் விரதம் இருக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படி போகக்கூடாது. மற்றும்படி இங்கே ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இருக்குது. ஒரு அந்தோனியார் கோயில் ஒன்று சொல்கிறாங்க. அந்தோனியார் தான் இருக்கிறது இந்த கோயிலில். இன்னொரு இஸ்லாமிய பள்ளிவாசலும் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் அது எனக்கு பார்க்க கிடைக்கல. அது கொஞ்சம் அங்கால பாதையை விட்டு தூரத்தில் இருக்குதுன்னு டிரைவர் சொன்னார். அந்தியட்டி செய்த மண்டபம், 31 நாள் கிரியன் செய்த மண்டபம். இதுதான் தீர்த்தக்கணி. அம்மா தீர்த்தமாக தீர்த்தக்கணி இதுதான். நைநதி அம்மாவா? இந்த திருவிழா நடக்கிற எல்லா கோயிலும் தீர்த்தமாக நீங்கள் அப்போ இங்கே கொண்டு வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த நைனாதி டூரை இதோடு முடிச்சுக்கொள்கிறேன். நான் நாளைக்கு இப்போ வீட்டுக்கு போகிறேன். இப்போ ரெஸ்ட் எடுக்கணும். நாளைக்கு நான் நெடுந்தீவு போகிறேன். நீங்கள் நாளைக்கு என்னோட அந்த வீடியோவில் ஜாயின் ஆகுங்க. நாளைக்கு உங்களை நான் நெடுந்தீவு சுற்றி காட்டுறேன். இன்றைக்கி நைனாதீவு வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். ஏதாவது காரணத்துக்காக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் கமெண்ட். See you in next video. Bye.